ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து எதில் செஞ்சது பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் பால் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். இதை வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற அதே அளவுக்கு டேஸ்ட்டு வந்து கிடைக்கிது. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன். பாலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே பால் எடுத்துக்கிறங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பால் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் பால் வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா மாட்டுப்பால் கிடச்சிச்சின்னா மாட்டுப்பால் வாங்கிக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெட்டை வந்து உதிரியை நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரெட்டு தான் வந்து இதை வந்து சேர்த்துருக்கேன். அந்த 2 ப்ரெட்லையும் ஓரத்தில் இருக்க அந்த ப்ரௌன் கலரை மட்டும் நான் வந்து எடுத்துட்டு இந்த ப்ரெட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அது வந்து குறைன்னு இருக்கும். நம்ம வந்து கையிலேயே நம்ம உதிரி விட்டுறலாம். அப்போனா வந்து அந்த தூள் மாதிரி கிடைக்கும். அப்படி நமக்கு இல்லாமல் நல்லா இன்னைக்கு இல்லை ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக 2 பக்கமுமே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு நமக்கு லேசாக குறைன்னு இருக்கிற மாதிரி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டாவே நமக்கு வந்து அந்த ப்ரெட்டு தூள் வந்து நம்ம கிடச்சிரும். நம்ம வந்து இதையும் அந்த பால் கூட சேர்த்துலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுக்கப்புறம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்ததுக்கப்புறமே சூடானதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த ப்ரெட் கிராம்ஸை நம்ம அதை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து கீழே எதுவும் அடியில் வந்து நமக்கு எதுவும் பிடிக்காது. அதனால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பால் வந்து கொதி வந்துட்டுருக்கு பார்த்திங்களா? கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா சுண்டி வரணும். இப்போ ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். நிறைய சர்க்கரை நம்ம போடும்போது நிறைய தித்திப்பாயிரும், நமக்கு வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. அதனால் 1/4 கப்பு வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்க ப்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரெட்டு தான். அதனால் இது வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. அந்த பாலுக்கும் இதுக்கும் சேர்த்து இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது அதோட தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கிடைக்கும். தண்ணி கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அதை நல்லா அந்த ஸ்லோலே வச்சு நீங்கள் வந்து கிளறிட்டே இருங்க. ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் வச்சிங்கன்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சு. அதனால் நீங்கள் ஸ்லோலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் நெய் சேர்க்குறேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா குழியாக தான் இருக்குது இந்த கரண்டி, நல்லா நிறையாவே நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கலர் எல்லாமே போயிட்டு அந்த பால் எல்லாமே நல்லா வற்றி திரிஞ்சு வரட்டும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த பாலில் வந்து ப்ரெட்டு வந்து சேரும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம ப்ரெட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையில் போய் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கோவா டேஸ்ட் அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நம்மளும் வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த டைமில் வந்து நட்ஸ் ஏதாவது நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம வந்து அதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே கிளறி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த குழியை போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதில் ஒரு 5 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு நல்லா பட்டி விடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே நல்லா நெய் நிற்கிது பார்த்திங்களா, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வந்து கீழே வந்து எதுவுமே பிடிக்காது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2 சொட்டு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்தா தான் கீழே வந்து அடியில் ஒட்டாது. அதனால் நெய்யை வந்து சேர்த்துட்டு லைட்டாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்கோவா தான் இதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துடலாம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. தட்டை ஃபுல்லாக நல்லா நிரப்பி வச்சுருங்க. சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றா இருந்தாலும் கிணத்துல போட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ஸ்டோர் பண்ணி. அப்படி இல்லை சும்மா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு கேக்கு ஸ்டைலில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஷேப் எல்லாமே ஓரளவுக்கு வந்துடுச்சு ரவுண்டாக. இந்த டைமில் நான் வந்து நீங்கள் கத்தி இருந்தாலும் கத்தி யூஸ் பண்ணிக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து கரண்டியோட பேக் சைடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கரண்டி வந்து பேக் சைடில் நம்ம வந்து அந்த கோடு போட்டு நம்ம ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து என்ன ஷேப்பில் நமக்கு வந்து விரும்புகிறோமோ நம்ம அந்த ஷேப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பம்தான், எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது. நீங்களும் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே முந்திரி பருப்பு வந்து வைக்கிறேன். சும்மா ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சேர்த்து சாப்பிடும்போதும் ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி முந்திரி பருப்பு நான் ஃபுல்லாகவே வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. பக்கத்தில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.